ஹாய். ஸோ இந்த வீடியோவில் அதோட கண்டினியூஷன் செகண்ட் செட் ஆஃப் கொஷின்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த கொஷின்ஸ் தான் மேக்ஸிமம் மைண்ட்லேயே கால்குலேட் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் செட் ஆஃப் 5 கொஷின்ஸை நம்ம வந்து போர்டில் ஃபுல்லாகவே செஞ்சு சால்வ் பண்ணோம், கான்செப்டை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டோம். இந்த செட்டில் மைண்டில் கால்குலேஷன் போடுவோம், அதுக்கப்புறமா அதில் டவுட் இருக்குன்னா கிளியர் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ பார்ப்போமா. நெக்ஸ்ட் கொஷின் பாருங்க. த ஆவரேஜ் வெயிட் ஆஃப் 5 ஸ்டூடெண்ட்ஸ் இஸ் 50 kg. இந்த 5 ஸ்டூடெண்ட்ஸோட ஆவரேஜ் வந்து 50 kg. when a new students join, இப்போ புதுசாக ஒரு ஸ்டூடெண்ட் உள்ள வரும்போது நல்லா பாருங்க, புதுசா ஒரு ஸ்டூடெண்ட் உள்ள வரும்போது இது வரைக்கும் என்ன பண்ணோம், நமக்கு புதுசா ஒருத்தர் வரும்போது இன்க்ரீஸ் ஆச்சு, 1 kg 2 kg இன்க்ரீஸ் ஆச்சு. இப்போ என்ன ஆகுதுன்னு நல்லா பாருங்க, புதுசா ஒருத்தர் உள்ள வரும்போது the weight is decreases by 2 kg. ஸோ வெயிட் என்னாச்சு, டிக்ரீஸ் ஆயிருக்கு, 2 kg கம்மி ஆயிருக்கு. உள்ள ஒருத்தர் வரும்போது எப்பயுமே அதிகமாக தானே ஆச்சு, இப்போ ஏன் கம்மி ஆகுது? ஸோ நல்லா புரிஞ்சுக்கோங்க. இப்போ ஒருத்தர் செட் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. ஸோ அவங்களோட ஆவரேஜ் இருக்கு, அவங்களோட ஆவரேஜ் என்னது 50 kg இருக்கு. இப்போ ஒருத்தர் உள்ள வரும்போது எல்லாரோட ஆவரேஜும் கம்மி ஆகுதுன்னா இது வந்து என்ன தெரியணும், ஒருத்தர் உள்ள வரும்போது எல்லாரோட ஆவரேஜ் அதிகமாச்சுன்னா உள்ள வந்தவரை அதிகமா வச்சிருக்காரு, ஸோ அதெல்லாம் வந்து எல்லாருக்கும் பிரிச்சு கொடுத்தாரு, அதனால ஆவரேஜும் இன்க்ரீஸ் ஆச்சுன்னு சொன்னோம். இப்போ ஒருத்தர் உள்ள வரனால ஆவரேஜ் கம்மியா இருக்குன்னா அப்போ உள்ள வந்தவர் இருக்கிறவங்களை விட கம்மியா வச்சு கொண்டு வந்திருக்காரு. ஆவரேஜ் என்ன பண்ணும், உங்க உள்ள வந்ததுக்கு அப்புறம் என்ன பண்ணும், ஓகே இவங்க கம்மியா இருக்காங்களா, ஸோ அப்போ அதிகமா இருக்கவங்கள்ட்ட வந்து எடுத்து இவங்களுக்கு கொடுத்து எல்லாரும் ஈக்குவலா மாத்துவோம் தான் சேஞ்ச் பண்ணிருக்கு. அதனால என்னாச்சு, ஆவரேஜ்ல 2 டிக்ரீஸ் ஆயிருக்கு. புரியுதா? அப்போ உள்ள வந்தவங்க எப்படி இருப்பாங்க, இருக்கிற ஆவரேஜை விட கம்மியா இருப்பாங்க. கம்மியா வந்தனாலதான் ஆவரேஜ் என்ன பண்ணுச்சு, இருக்கவங்கள்ட்ட இருந்து ஓகே 50லாம் அதிகமா இருக்குன்னு சொல்லிட்டு அவங்கள்ட்ட இருந்து எடுத்து இவங்களுக்கு கொடுத்து எல்லாரையுமே 2 kg டிக்ரீஸ் பண்ணி கொடுத்துருக்கு. அப்ப வந்தவங்க இந்த ஓவரால் ஆவரேஜ் 50யை விட கம்மியா தான் இருப்பாங்க, அதை மைண்ட்ல வச்சுக்கோங்க. இப்ப வரவங்கனால நமக்கு ஓவராலா ஆவரேஜ் டிக்ரீஸ் ஆகுதுன்னா வரவங்க இந்த 50யை விட கம்மியா தான் இருப்பாங்க, அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்ப பாருங்க, இந்த ஆவரேஜ் வெயிட் ஆஃப் 5 ஸ்டூடெண்ட்ஸ் இஸ் 50 kg. இப்ப 5 ஸ்டூடெண்ட்ஸோட ஆவரேஜ் வெயிட் எப்படி இருக்கு, 50 kg இருக்கா. இப்போ புதுசா ஒரு ஸ்டூடெண்ட் உள்ள ஜாயின் ஆகும்போது ஆவரேஜ் வெயிட் இஸ் டிக்ரீசஸ் பை 2 kg. அப்ப இங்க 6 பேர் உள்ள வந்ததும் நமக்கு ஆவரேஜ் வெயிட் இன்க்ரீஸ் ஆகும்னு நினைச்சா என்ன இருக்கு, 48 மாறி இருக்கு. 2 kg டிக்ரீஸ் ஆயிருக்குன்னா 48. கிளியர் தானே? இப்போ எவ்வளவுன்னு கேட்குறாங்க. இப்போ நினச்சி பாருங்க, நம்ம ஆல்ரெடி பண்ணதான். இப்போ இவங்க 50 இருக்காங்க, இவங்க 48 இருக்காங்க, இவங்க தான் கம்மியா இருக்காங்க. இப்போ எல்லாருமே 48 இருந்திருந்தால் நமக்கு ஆவரேஜ் என்ன இருந்திருக்கும், இப்போ இவங்க 48 மாதிரி இவங்களும் 48 தான் இருக்காங்க. இப்போ புதுசா வந்தவங்கனால எந்த சேஞ்சும் சொல்ல, அதே 48னா ஆவரேஜ் என்ன சொல்லியிருப்போம், 48ன்னு சொல்லி சம்மா முடிச்சிருப்போம். ரைட்டா? இங்க 48 இருக்கு, இங்கேயும் ஒருவேளை 50 இல்லாம 48 தான் இருந்திருந்ததா நம்ம என்ன பண்ணிருப்போம், ஓவரால் ஆவரேஜ் 48ன்னு சொல்லியிருப்போம். பட் இங்க என்ன நடந்திருக்கு, 2 வந்து அதிகமா இருக்கு. இந்த 2 யாரோடது, இந்த 2ங்கிறது இங்க 2 வந்து அதிகமா இருக்குன்னா இந்த 5 பேரோட தான் இந்த 2. அப்போ 5 into 2 எவ்வளவு, 10. இது மொத்தமா எடுத்திருக்கு, அதாவது இவங்கள்ட்ட இருந்து அந்த 2 ஆவரேஜ்ல ஓவரால் ஆவரேஜ்ல 2 மொத்தமா 10 வெளியே எடுத்திருக்கு. இந்த ஆவரேஜ் எடுத்து யாருக்கு கொடுத்துருக்கு, புதுசா வந்தவங்க உள்ளதுலே கம்மியா இருந்தனால அவங்களுக்கு கொடுத்து எல்லாரையுமே 48 மாத்திருக்காங்க. அவங்களுக்கு இந்த 10 கொடுத்தனாலதான் அவங்களும் 48 மாறி இருக்காங்க. ஒருவேளை இந்த 10 கொடுக்கறதுக்கு முன்னாடி அவங்க எவ்வளவு இருந்திருப்பாங்க, அதான அவங்க ஒரிஜினல் வெயிட்டா இருக்கும், அப்போ இந்த 10 இவங்கள்ட்ட இருந்து இப்ப இதை கம்பேர் பண்ணும்போது புதுசா வந்தவங்க கம்மியா வச்சிருக்காங்க, பழையவங்க வந்து 15 அதிகமா வச்சிருக்காங்க. ஆவரேஜ் என்ன பண்ணும், இவங்கள்ட்ட இருந்து எக்ஸ்ட்ரா அப்படியே எடுத்து என்ன பண்ணும், ஓகே இவங்க கம்மியா இருக்காங்களா இவங்களுக்கு கொடுத்து இப்ப எல்லாருமே 48 மாத்தி ஆவரேஜும் 48ன்னு ஆக்கிடுச்சு. ஓகேவா? அப்ப எவ்வளவு எடுத்திருக்கு, ஆல்ரெடி இருந்தவங்கள்ட்ட இருந்து எவ்வளவு எடுத்து எவ்வளவு கொடுத்துச்சு, ஓவரால் ஆவரேஜ்ல 2 எடுத்திருக்குன்னா டோட்டலா எவ்வளவு எடுத்திருக்கு, 10 வெளியே எடுத்திருக்கு. 10 வெளியே எடுத்துதான் யாரு கொடுத்துருக்காங்க, இந்த புதுசா வந்த அந்த ஸ்டூடெண்ட்டுக்கு கொடுத்து அவங்களையும் 48 சேஞ்ச் பண்ணி ஓவரால் ஆவரேஜா 48 மாத்திருக்கு. அப்போ புதுசா வந்தவங்க இவங்க 10 கொடுத்தனாலதான் 48 இருக்காங்க. இவங்கள்ட்ட இருந்து எல்லாரும் ஆவரேஜ்ல 2 போயிருக்கு, ஓவராலா 10 போயிருக்கு. இந்த 10 கொடுத்துதான் 48 மாத்திருக்காங்க. அப்ப கொடுக்கறதுக்கு முன்னாடி அவரோட ஒரிஜினல் வெயிட் எவ்வளவு இருக்கும், இந்த 10 கம்மியா இருக்கும், அவ்வளவுதான். இதுக்கு முன்னாடி நம்ம ஆட் பண்ணுவோம், பிளஸ் பண்ணுவோம், கடைசியா ஃபைனலா வந்து ஆட் பண்ணுவோம். ஏன்னா வந்தவங்க அதிகமா வச்சிருப்பாங்க, அதனால ஆட் பண்ணி சொன்னோம். இப்ப ஏன் மைனஸ் பண்ணும், வந்தவங்க உள்ளதுல கம்மியா தான் இருப்பாங்க, கண்டிப்பா இந்த ஆவரேஜை விட கம்மியா தான் இருப்பாங்க, சோ அதனால மைனஸ் பண்ணும்.
ஏன்னா அவங்க வந்தவங்களுக்கு இவங்க கொடுத்துதான் 48 மாத்திருக்காங்க. அவங்க 48 விட கம்மியா தான் வச்சிருப்பாங்க. அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? சோ அப்ப வந்தவங்க கொடுத்துதான் 48னா அப்ப வரதுக்கு முன்னாடி கொடுக்கறதுக்கு முன்னாடி இவங்க எல்லாம் கொடுக்கறதுக்கு முன்னாடி அந்த ஸ்டூடெண்டோட வெயிட் எவ்வளவு இருக்கும்? சோ இவங்க 10 கொடுத்துதான் 48. அப்ப அந்த 10 மட்டும் மைனஸ் பண்ணி எடுத்துருங்க. அப்ப எவ்வளவு? 38. கிளியர்? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. The average marks of 19 students in a test are 60. அப்போ 19 students இருக்காங்க. அவங்களோட average mark எவ்வளவு? 60. அதுக்கப்புறம் if the marks of the one student who score 100 are included, ஒரு ஸ்டூடெண்டோட மார்க் எவ்வளவு? 100. இவரும் இவங்க கூட இன்க்ளூட் ஆகும்போது நியூ ஆவரேஜ் என்னன்னு கேக்குறாங்க. அதாவது மொத்தமா சேர்த்து எல்லாருக்கும் சேர்த்து ஆவரேஜ் என்னன்னு. இப்ப இவங்க கூட இவங்க இன்க்ளூட் ஃபர்ஸ்ட் அந்த ஒரு ஸ்டூடெண்டோட ஆவரேஜ் என்னது? அந்த ஒரு ஸ்டூடெண்ட் டோட்டல் 100 அந்த ஒரு ஸ்டூடெண்ட்க்கு ஆவரேஜும் 100 தானே. 100/1 அதே 100 தானே. சோ அந்த ஒரு ஸ்டூடெண்டோட ஆவரேஜ் எவ்வளவு? 100. இப்ப நம்ம யூசுவலா பண்ற மாதிரி தான். இங்க 60 அங்க 100. ஒருவேளை இந்த ஒரு ஸ்டூடெண்டும் 60 இருந்திருந்தா 100 இல்லாம மேபி 60 இருந்திருந்தா ஆவரேஜ் என்ன இருக்கும்? ஒருவேளை இவங்களும் இங்கேயும் 60 இருந்திருந்தா ஆவரேஜ் என்ன இருக்கும்? ஆவரேஜ் என்னது? இங்கேயும் 60 இந்த ஒரு ஸ்டூடெண்டும் 60 அப்ப ஆவரேஜ் என்னது? 60. சோ முடிஞ்சிருக்கும். பட் இங்க என்ன இருந்திருக்கு? அந்த ஒரு ஸ்டூடெண்ட் வந்து 60 கிடையாது 100. எக்ஸ்ட்ரா எவ்வளவு வச்சிருக்காங்க? 40 எக்ஸ்ட்ரா வச்சிருக்காங்க. இவங்க எக்ஸ்ட்ரா வச்சிருக்கிறத பார்த்தா ஆவரேஜ் விட்டுருமா? ஆவரேஜ் என்ன பண்ணும்? இவங்க எக்ஸ்ட்ரா வச்சிருக்க இந்த 40 எடுத்து இருக்கிற எல்லாருக்கும் ஈக்குவலா பிரிச்சு கொடுத்து ஆவரேஜையும் சேஞ்ச் பண்ணும். இப்ப எக்ஸ்ட்ரா இவங்க 40 வச்சிருந்தாங்களா அது ஆவரேஜ் விட்டுருமா? இவங்க கூட இவங்களும் ஒண்ணு சேரும் போது ஆவரேஜ் என்ன பண்ணும்? ஓகே இவன் கம்மியா இருக்கான் அவங்க அதிகமா இருக்காங்க அப்ப அவங்கள்ட்ட இருந்து எக்ஸ்ட்ரா எடுப்போம் எல்லாருக்கும் பிரிச்சு கொடுப்போம். இதானே ஆவரேஜ் யோசிக்கும். இப்ப ஆவரேஜ் என்ன பண்ணும்? இப்ப இவங்களும் 60 இப்ப இவங்களையும் 60 ஆக்கிட்டு ஆவரேஜும் 16 ஆக்கிரும். ஆக்குறதுக்கு அப்புறமா இவங்க எக்ஸ்ட்ரா வச்சிருக்காங்களா இவ்வளத்தை மட்டும் வெளியே எடுக்கும். எக்ஸ்ட்ரா வச்சிருக்காங்க 40 வச்சிருக்காங்க. இத அங்க இருக்க எல்லாருக்கும் ஈக்குவலா பிரிச்சு கொடுக்கும். ஆவரேஜோட வேலையா தானே எக்ஸ்ட்ரா அதிகமா வச்சிருக்கோம் எடுத்து எல்லாருக்கும் ஈக்குவலா பிரிக்கிறது. ஈக்குவலா அங்க மொத்தம் எத்தனை இருக்காங்க? இங்க ஒரு 19 இங்க ஒரு 1 டோட்டலா எவ்வளவு? 20. மொத்தமா எல்லாருமே இப்ப 60 ஆயாச்சு. அப்ப அங்க இருக்க எல்லாருக்குமே பிரிச்சு கொடுக்கணும். இப்ப இந்த 40 எக்ஸ்ட்ரா எடுத்த 40 அங்க இருக்க 20க்குமே பிரிச்சு கொடுக்கணும். அப்ப ஒவ்வொருத்தருக்கும் எவ்வளவு போகும்? எக்ஸ்ட்ரா 2 2 2 2 போகுமா? அப்ப 2 2 2 2 2 2 2 ஒவ்வொரு அங்க இருக்க 20 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 2 2 2 2 இன்க்ரீஸ் ஆகுதுன்னா ஆவரேஜ்ல என்ன ஆகும்? 2 இன்க்ரீஸ் ஆகும். ஏன்னா அங்க இருக்க அங்க கீழே எல்லாருக்கும் இண்டிவிஜுவலா நடக்கிற ஒரு விஷயம் ஆவரேஜ்ல ரிஃப்ளெக்ட் ஆகும். அப்ப இங்க இருக்க ஒவ்வொருத்தருக்குமே 2 2 2 2 இன்க்ரீஸ் ஆச்சுன்னா ஆவரேஜ்லயும் 2 இன்க்ரீஸ் ஆகும். 60 + 2 எவ்வளவு? 62 kg இருக்கும். கிளியர்? புரியுதா? நெக்ஸ்ட் क्वेश्चन போலாமா? நெக்ஸ்ட் the average score of the cricketer for 10 innings is 40. அப்ப 10 innings ஓட average எவ்வளவு? 40. How many runs must he score in the 11th innings to rise his average to 45? 11th inningsல அவர் எவ்வளவு ஸ்கோர் பண்ணியிருந்தா அவரோட ஆவரேஜ் ஓவரால் ஆவரேஜ் வந்து 11 சேர்த்து எவ்வளவு? 45 மாறுறதுக்கு அந்த 11th இன்னிங்ஸ்ல அந்த 10ல இருந்து 11 இருக்குல்ல அந்த ஒரு சிங்கிள் இன்னிங்ஸ்ல எவ்வளவு ஸ்கோர் பண்ணிருக்கணும்னு கேக்குறாங்க. ஆவரேஜ் வந்து எல்லாருக்கும் சேர்த்து பாத்தீங்கன்னா 45 இருக்கணும். யூசுவலா பண்றதுதான். என்ன பண்ணும்? ஃபர்ஸ்ட் ஒருவேளை 11th இன்னிங்ஸ்லயும் 40 ஸ்கோர் பண்ணியிருந்தா ஒருவேளை 11th இன்னிங்ஸும் சேர்க்கும் போது 40 இருந்திருந்தா ஓவரால் ஆவரேஜ் எவ்வளவு? 40 தான் இருக்கும். சம் முடிஞ்சிருக்கும். கரெக்டா? சோ 10 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 40 இப்போ 10 இன்னிங்ஸ்க்கு 40 இப்போ 11th இன்னிங்ஸ்லயும் ஒருவேளை 40 இருந்துச்சுன்னா ஓவரால் ஆவரேஜும் 40 நம்ம முடிச்சிருப்போம். பட் அப்படி இல்ல. எவ்வளவு அதிகமா இருக்கு? 40 இல்ல 5 வந்து அதிகமா இருக்கு. இப்போ 5 அதிகமா இருக்குன்னா சும்மா அதிகமா இருக்குமா? இங்க இருக்கிற ஒவ்வொருத்தருக்குமே 5 இன்க்ரீஸ் அதிகமானா மட்டும்தான் அங்கேயும் 5 அதிகமா இருக்க முடியும். இங்க மொத்தம் எவ்வளவு இருக்காங்க? 11 இருக்காங்களா? அப்ப 11 இன்னிங்ஸுக்கும் 5 அதிகமாச்சுன்னா டோட்டலா எவ்வளவு? 55 அதிகமா இருக்கும். என்னது? அந்த 11th இன்னிங்ஸ்ல 11th இன்னிங்ஸ்னால தானே இந்த சேஞ்சஸ்லாம். அப்ப 11th இன்னிங்ஸ் ஆல்ரெடி உள்ளதை விட ஒரு 55 அதிகமா எடுத்திருக்காங்க. 11th இன்னிங்ஸ்ல ஆல்ரெடி எடுத்த இன்னிங்ஸ்ல எவ்வளவு? 40. இப்போ 11th இன்னிங்ஸ் தானே கேக்குறாங்க. வாட் இஸ் த
ஆவரேஜ், அதாவது how much runs must he score in the 11th innings. 11th இன்னிங்ஸ்ல எவ்வளவு ஸ்கோர் பண்ணிருப்பாரு? ஆல்ரெடி உள்ளது 40, அதை விட ஒரு 55 எக்ஸ்ட்ரா ஸ்கோர் பண்ணிருக்காரு. அப்ப அதையும் சேர்த்து சொன்னோம்னா 40 plus 55 95. கிளியர்? புரியுதா? நெக்ஸ்ட் क्वेश्चन போலாமா? நெக்ஸ்ட், the average weight of 4 boxes is 20 kg. நல்லா கேர்ஃபுல்லா இந்த क्वेश्चन பாருங்க. if a fifth box is added, 4 boxes ஓட ஆவரேஜ் வந்து 20 kg, இல்ல fifth box-ஐயும் ஆட் பண்றோம். அப்ப 4 boxes ஓட ஆவரேஜ் வந்து 20 kg. இப்ப fifth box-ஐயும் ஆட் பண்ணும்போது இப்ப இதுல 5 boxes ஆயிருச்சு. ஆவரேஜ் remains the same. remains the same னா அதே ஆவரேஜ் தான். அப்ப ஆன்சர், what is the weight of the fifth box? fifth box ஓட weight என்னது? ஆவரேஜ்ல எந்த சேஞ்சஸும் இல்லைல, ஒரு சேஞ்சஸும் இல்லைல. அப்ப fifth box ஓட weight எவ்வளவு இருக்கும்? what is the weight of fifth box? ஏனா இப்ப 4 boxes இருக்கும்போது 20 தான், fifth box வந்ததுக்கு அப்புறமும் 20 னா fifth box 20 தான் இருக்கும். அதுல எந்த சேஞ்சஸும் இல்லைல. சோ அப்ப fifth box எவ்வளவுதான்? 20 தான். ஏன்னா ஒருவேளை fifth box உள்ள வரும்போது ஏதாவது சேஞ்சஸ் நடந்துருந்துச்சுன்னா fifth box டிஃபரெண்ட் ஆச்சுன்னு சொல்லலாம். ஆனா ஆல்ரெடி இந்த ஆவரேஜ் 20 தான். இவங்க 4 பேருக்கு ஆவரேஜ் எடுத்தா 20 தான் இருக்கு. இப்ப fifth box உள்ள வந்ததுக்கு அப்புறமும் அதே 20 தான் இருக்குன்னா fifth box 20 தான் கொண்டு வந்தாங்கன்னு அர்த்தம். அதான் சேஞ்சஸ் நடக்கல. ஏன்னா fifth box கொஞ்சம் அதிகமா வச்சிருந்தா இன்க்ரீஸ் ஆயிருக்கும், கம்மியா வச்சிருந்தா டிக்ரீஸ் ஆயிருக்கும். ஆனா ரிமைன்ஸ் த சேம்னா இங்க என்ன ஆவரேஜ் இருக்கோ அதே தான் fifth box கொண்டு வந்திருக்காங்க. அதனால தான் ஓவரால் ஆவரேஜ் சேஞ்ச் ஆகல. சோ அப்ப weight of the fifth box எவ்வளவுனா அதே 20 தான். கிளியர்? Next, the average age of a group of 6 people is 25 years. அப்போ 6 people இருக்காங்க, அவங்களோட average age எவ்வளவு? 25. A new person age 39 years joined the group. இப்போ ஒரு நியூ பர்சன் ஒருத்தவங்க வராங்க. நியூ பர்சன் தானே சொல்றாங்க, நியூ பர்சன் ஏஜ் தானே சொல்றாங்க. சோ அவங்க ஏஜ் எவ்வளவு? 39 இயர்ஸ். அவங்க இப்போ உள்ள வராங்க. அவங்களோட ஆவரேஜ் எவ்வளவு? ஒரு பர்சன்னால அவங்களோட ஆவரேஜும் அதே தான். ஏன்னா 2 பேர் இல்ல, ஒருத்தர் தானே. சோ ஆவரேஜும் அதுதான். இப்போ ஃபைண்ட் த நியூ ஆவரேஜ் ஏஜ். ஆல்ரெடி பண்ண மாடல் தான். இப்போ ஒருவேளை நான் சொன்ன மாதிரி எல்லாருமே இப்ப 25 இருந்தா, இப்ப புதுசா வந்தவங்களும் 25 இருந்திருந்தால் நம்ம ஆவரேஜ் என்ன சொல்லியிருப்போம்? லாஸ்ட் சம் சொன்ன 25ன்னு சொல்லியிருப்போம். கரெக்டா? இப்ப இங்க 6 பேர் 25, இவங்க 39. இந்த ஒரு பர்சன், அதாவது நமக்கு புதுசா வந்த பர்சன் வந்து 39, பட் அவங்களும் 25 இருந்திருந்தா நம்ம ஆவரேஜ் என்ன இருக்கும்? 25 தான் இருந்திருக்கும். நம்ம சம்மு முடிஞ்சிருக்கும். கரெக்டா? பட் அப்படி இல்லைல்ல. புதுசா வந்தவங்க எவ்வளவு அதிகமா வச்சிருக்காங்க? 14 எக்ஸ்ட்ரா வச்சிருக்காங்க. இந்த 14 எக்ஸ்ட்ராவை ஆவரேஜ் என்ன பண்ணும்? விடுமா? இந்த 14 அங்க இருக்க எல்லாருக்கும் ஈக்குவலா பிரிச்சு கொடுக்கும். இந்த 14 அங்க மொத்தம் எத்தனை பேர் இருக்காங்க? 7 மெம்பர்ஸ் இருக்காங்களா? அப்ப அந்த 14 அங்க இருக்க 7 பேருக்கும் ஈக்குவலா பிரிச்சு கொடுத்தா ஒவ்வொருத்தருக்குமே 2 2 2 2 2 2 வந்திருக்கும். அப்போ நியூ ஆவரேஜ் என்னது? ஆல்ரெடி இருக்கிறது பிளஸ் இப்போ ஒவ்வொருத்தருக்கும் வந்த 2 2 2 2 2 2 ஆவரேஜ்லயும் 2 இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஒவ்வொருத்தருக்கும் 2 2 வந்துச்சுன்னா ஆவரேஜ்லயும் 2 அதிகமா வந்திருக்கும்ல. சோ அப்போ ஓவராலா ஆவரேஜ் நியூ ஆவரேஜ் ஏஜ் எவ்வளவு? 20. 25 plus 2 27. கிளியர்? இது புரியுதா? சோ இதை நீங்க பிராக்டிஸ் பண்ணீங்கன்னா 10 to 30 செகண்ட்ஸ்ல இந்த क्वेश्चंस எல்லாமே சால்வ் பண்ணிடலாம். சோ கேர்ஃபுல்லா கான்செப்ட் புரிஞ்சு சால்வ் பண்ணுங்க. ஓகேவா? சோ நெக்ஸ்ட் வீடியோல நெக்ஸ்ட் செட் ஆஃப் क्वेश्चंस ஓட பார்க்கலாம். Thank you.